சேவா ஞானம் பக்தி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம எல்லாருமே எதிர்பார்த்து காத்திருந்த வைகுண்ட ஏகாதேசி பெருவிழா வர்ற 2025ஆம் வருடம் ஜனவரி மாதம் 10ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இந்த 2024ஆம் வருஷம் கிடையாது. ஸோ 2025 2 தடவை வைகுண்ட ஏகாதேசி சொர்க்கவாசல் திறப்பு நடைபெறும். ஒன்று ஜனவரி மாதத்தில், இன்னும் மற்றொன்று டிசம்பர் மாதத்தில். சரிங்களா? இப்போ இந்த ஜனவரி மாதம் 10ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதி வரைக்கும் துவார தரிசனம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? இதுக்கு 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டு வர்ற டிசம்பர் 24ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. அதே போல் விஐபி தரிசன டிக்கெட்டு 23ஆம் தேதி ஓப்பன் பண்ணுறாங்க 11 மணிக்கு. இந்த 300 ரூபாய் தரிசன டிக்கெட் வந்து ரொம்ப சீக்கிரம் புக் ஆகும். அதனால் புக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க உங்களோட ஆதார் கார்டோட நம்பர், உங்கள் நம்பர் இதெல்லாம் வந்து தெளிவாக நோட் பேடில், சிஸ்டமாக இருந்தால் நோட் பேடில் டைப் பண்ணி வச்சுக்கோங்க. மொபைலாக இருந்தால் ஆல்ரெடி டைப் பண்ணி சேவில் இருந்ததுன்னா உங்களுக்கு டைப் பண்ணும்போது டக்குன்னு வரும். நீங்கள் அந்த ஆப்ஷனை கிளிக் போர்ட் மெத்தடில் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதே போல் விஐபி தரிசன டிக்கெட் புக் பண்ணுறவங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு 300 ரூபாய் தரிசன டிக்கெட், அதாவது 10,000 ரூபாய் டொனேஷன் கட்டுனா சாமியை நம்ம பக்கத்தில் போய் பார்க்கலாங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் அதுக்கு நீங்கள் 500 ரூபா தரிசனம் கட்டினா மட்டும்தான், டிக்கெட் வாங்கினா மட்டும்தான் பக்கத்தில் போய் பார்ப்பீங்க. 300 ரூபா டிக்கெட் வாங்குறீங்க மாதிரி ஆப்ஷன் வந்துச்சுன்னா நீங்களும் சாதாரணமாக 300 ரூபாய் தரிசன க்யூவில் தான் போயிட்டு சாமியை பார்ப்பீங்க. பக்கத்தில் போக முடியாது. ஏன்னா நாங்கள் ஒரு தடவை 10,000 ரூபாய் டொனேஷன் கட்டிட்டு 300 ரூபாய் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு 500 ரூபாய் தான் கொடுத்து உள்ளே போய் சுவாமியை இந்த வைகுண்ட ஏகாதசியும் போது பார்த்து பக்கத்தில் பரவசம் அடைஞ்சோம். ஆனால் போன வருஷம் அந்த மாதிரி கொடுக்கல. என்ன பண்ணியிருந்தாங்கன்னா 10,000 ரூபாய்க்கு நீங்கள் 300 ரூபா தரிசன டிக்கெட்டு தான் வாங்க முடியும்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. அப்படி போனவங்களாம் சாமியை பக்கத்தில் பார்க்க மாட்டாங்க. நம்ம எப்பயும் எப்படி பார்ப்போமோ அதே மாதிரியே பார்த்துட்டு அதற்கு பதிலாக நம்ம எப்பயும் இந்த எக்ஸ்ட்ரா ஒரு இது என்ன அப்படின்னா, இந்த 10 நாளைக்கும் இந்த பக்கத்தில் இருக்கிற கதவு இருக்குது இல்லையா? நம்ம சாமியை பார்த்துட்டு வெளியே வந்த உடனே ரங்கநாதர் உறங்குற மாதிரி ஒரு கதவு இருக்குங்க. இந்த கதவு தான். இந்த கதவு வழியாக நாம் உள்ளே போவோம். இதுதான் பரமபத வாசல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் தான் துவார தரிசனம் நடைபெற போகிறது. இது வழியாக மலையப்ப சுவாமி உள்ளே போய் வெளியே வருவார். இந்த கதவு வழியாக நம்ம உள்ளே போயிட்டு எந்த இடத்துல வெளியே வருவோம்னா, நம்ம கோயிலை சுற்றி வந்ததுக்கப்புறம் விமானம் சேவை அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்தோம்னா லக்ஷ்மி தேவிக்குன்னு ஒரு உண்டி அந்த இடத்துல வெளியே வச்சுருப்பாங்க தெரியுங்களா? அந்த இடத்துல நம்ம வெளியே வருவோம். இப்படி நம்ம உள்ளே போய் வெளியே வரும்போது உள்ள விஸ்வக்ஷேனரை பார்க்கலாம். அப்புறம் இன்னும் சில பேரை உள்ளே நம்ம தரிசனம் செய்ய முடியும். இதெல்லாத்தையும் விட மிக முக்கியமான விஷயம் ஒன்று என்ன அப்படின்னா, அலங்காரங்க. அவ்வளவு அலங்காரம், ஜொலின்னு ஜொலிப்பார் உள்ளுக்குள்ளே. அந்த பூவும் லைட்ஸும் அந்த அளவுக்கு பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரியே வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு காலையில் தங்கரத உற்சவம் நடைபெறுங்க. சரிங்களா? எத்தனை பேர்த்துக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும்னு எனக்கு தெரியல. ஆனால் முயற்சி பண்ணுங்க. லட்சக்கணக்கான பேர் முயற்சி பண்ணுவாங்க. அதில் கிடைக்கிறவங்கெல்லாம் அதிர்ஷ்டசாலி, கிடைக்காதவங்களுக்கெல்லாம் இல்லைன்னு நினைக்காதீங்க. பெருமாள் நமக்காக இன்னொரு நாள் தரிசனம் தர்றதுக்கு காத்திருக்காருன்னு நினச்சிக்கோங்க. ஓகேங்களா? இந்த வைகுண்ட வாசல், அதாவது பரமபத வாசல் வழியாக உள்ளே போய் வெளியே வரும்போது நமக்கு வேறு எதுவுமே தோணாது. நம்ம நிஜமாலுமே வந்து வைகுந்தத்தில் இருக்கிறோமா அப்படிங்கிற அளவுக்கு இந்த தேவஸ்தானம் நமக்கு அவ்வளவு பிரமிப்பை கொடுத்துருப்பாங்க. பூக்கள் அவ்வளவு கலர், இத்தனை கலர்களில் பூக்கள் இருக்குதா அப்படிங்கிற அளவுக்கு பூ டெக்கரேஷன் இருக்கும். அதே மாதிரி அந்த லைட் வெளிச்சமும் செமையாக இருக்குங்க. நீங்கள் எல்லாருமே ஒரு தடவை போய் பாருங்கள். முக்கியமாக குழந்தைங்களுக்கு இதுக்கு டிக்கெட் கிடையாது. பெரியவங்களுக்கு மட்டும்தான். 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு டிக்கெட் கிடையாது. உங்கள் குழந்தை 10 வயசுலேயே கொஞ்சம் ஹைட்டாக இருக்கான் அப்படின்னா நீங்கள் அவனோட ஆதார் கார்டோ இல்லை ஸ்கூல் ஐடி கார்டோ கையில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? மறந்துடாதீங்க. டிசம்பர் 24ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு ஓப்பன் ஆகுது. நீங்கள் எல்லோரும் ரெடியாக இருங்க. முக்கியமாக அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிங்க. ஏன்னா 2 டைம் நான் வந்து பேலன்ஸை செக் பண்ணாமல் 300 ரூபாய் தரிசன டிக்கெட் புக் பண்ண போய்